மாட்டு வண்டியில ஒருத்த என்ன செய்யறான், சுமைய ஏத்துறான். மயில் பீலி, மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல, அது என்ன வெயிட் இருக்கும், ஃபூனா போயிடும். மயில் பீலி தானே, வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு மூட்டை ஏத்துறான், 2 மூட்டை ஏத்துறான், 10 மூட்டை ஏத்துறான், 20 மூட்டை ஏத்துறான், 100 மூட்டை ஏத்திட்டான் பாவி. வள்ளுவர் சொல்ற, ஏ முட்டா பயலே, மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும். இதுதான் இந்த குறளுக்கு பொருள். பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ரொம்ப அதிகமா போட்டுட்டா உடஞ்சிரும். இந்த குறளை படிச்சப்ப எனக்கு என்ன புரிஞ்சது, ஒண்ணும் புரியும். சொல்றாரு ரொம்ப வெயிட் ஏத்தாதாங்கிறாரு. வண்டியில ஏத்துற வெயிட்ட பத்தி அவர் சொன்னாருன்னு நான் நினைச்சேன். எனக்கு உடல் நலம் கெட்டு போன போது எனக்கு தெரிஞ்சது அது வண்டிக்கு சொன்னதல்ல, வாழ்க்கைக்கு சொன்னது. என்ன தவிர வேற யார் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடிட்டே இருக்காது. உன்னை யோசிச்சு பாத்தீங்களா, நாம இல்லாட்ட நாம இருந்தப்போ இருந்ததோட நல்லா நடக்குது வீடு. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவமனையில இருந்து நல்லா தான் இருக்கு. ரொம்ப நான் தான் முதல்ல போய் நிக்கும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் செய்யறாவ. அவ என்ன பைத்தியக்காரி